தமிழக சட்டசபை தேர்தல் 2026 அரசியல் வரலாற்றில் புதிய திருப்பமாக மாறியுள்ளது. விஜய் தலைமையிலான டிவிகே கட்சி மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்து ஆட்சியை அமைக்கிறது. இந்த தேர்தலில் விஜய் 2 முக்கிய தொகுதிகளில் போட்டியிட்டார், பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு. அதிரடி என்னவென்றால் 2லும் வெற்றி. ஆனால் சட்டப்படி ஒரே நபர் 2 தொகுதிகளில் எம்எல்ஏவாக இருக்க முடியாது. இதனால் முக்கிய முடிவை எடுத்துள்ளார் விஜய். திருச்சி கிழக்கு தொகுதியில் இருந்து ராஜினாமா செய்ய உள்ளார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. இதன் பின் அந்த இடத்தில் யார் போட்டியிட போகிறார்கள் தெரியுமா? அதிர்ச்சியான திருப்பமாக முன்னாள் IAS அதிகாரி சகாயம் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்படலாம் என தகவல்கள் கூறுகின்றன. நேர்மை மற்றும் துணிச்சலுக்கு பெயர் பெற்ற சகாயம் அரசியலுக்கு வருவது தமிழக அரசியலில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துமா? இந்த முடிவு டிவிகே கட்சிக்கு மேலும் பலம் சேர்க்குமா? அடுத்த அப்டேட்களுக்கு காத்திருக்குங்கள்.